ஜெபம் பண்ண கடவோம். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரம் எல்லாம் எழுந்தருள்வார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரம் எல்லாம் எழுந்தருள்வார் நடுவில். மகிமையின் ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். உம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாவோம். ஆண்டவரே, நீர் தந்த இந்த நல்ல மகிமையான ஆலயத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மனமகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளிலே நாங்கள் கூடி உம்மை ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் தந்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை விழாவிற்காய் மகிழ்ச்சியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்வதற்கு, உம்மை போற்றுவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு நல்ல ஆலயத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் இந்த இடத்திலே வாசம் செய்கிறீர். இதன் மூலமாய் நாங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை தொடர்ந்து ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் செய்வீராக. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 18, கிறிஸ்தவ கீர்த்தனை 11, வந்தனம் வந்தனமே என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 18. வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே, இதுவரையில் எமையே வளமாய் காத்த என் துரையே மிக தந்தன. சந்தனம் சந்ததமே எங்கள் தாகு நன்றி அடையாளமே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தாயை கூர்சுரர் பாதியே. சருவ வியாபகமோ எமை சார்ந்து தற்காத்ததுவே, எங்கள் சுவாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நீதமே. சருவ வல்ல பாமதும் எமை தாங்கினதும் பெரிதே, சத்ய சருவே சுரணே கிருபாகரணே உன் சருவத்துக்கும் துதியே. உந்தன் சருவ ஞானமும் எங்கள் உள்ளந்தெரியம் யாவையும் பார்த்தாலோ பே தருங்காவலேவோ
அருளுக்கோர் தாரும் புகழ் துதி துதியே. மாறா பூரணனே எல்லா வருடங்களிலும் எத்தனை உந்தன் வாக்கு தவறாதருளே பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே. வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டீதமே. இதுவரையில் எமையே வளமாய் காத்த எந்துரையே மிக தந்தன. ஜெபம் பண்ண கடவோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நம்மை நாம் சோதித்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் சேருவோமாக. கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியினை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி இழைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அளித்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கின்ற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்துளிராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய தியானத்தில் சேரத்தக்கதாய் தினத்திலும் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் செய்வீரும். எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் இப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. யாம் யாவரும் நின்றபடியே 3 வாலிபரின் கீதத்தை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 371வது பாடல். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே. 371வது பாடல். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலையே பாணியே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து துதியுங்கள்.
தேவனுடைய காற்றுக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை. மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியின் மலைத்தலும் எல்லாம் தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாயத்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்கள் ஆவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தம் தாழ்மையில் இருதயமுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தயவுசெய்து அமருங்கள். வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 16வது வசனம் வரை. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். ராஜாவாகிய சாலமோன் 20,000 ஆடுகளையும் 160,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாக்கியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள்.
ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று பூரிகைகளை ஊதினார்கள். இஸ்ரவேல் எல்லோரும் நின்று கொண்டிருந்தார்கள். சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நினத்தையும் கொள்ளுமட்டாதிருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்னிருந்திருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் நினத்தையும் செலுத்தினான். அக்காலத்திலே தானே சாலமோனும் ஆமாத்தின் நிலையிலிருந்து எகிப்தின் நதி மட்டும் வந்து அவனோடே கூட இருந்த மகா பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தையும் 7 நாளளவும் பண்டிகையை ஆசரித்து 8ஆம் நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் கொண்டாடினார்கள். 7 நாள் பலிபிடத்து பிரதிஷ்டையையும் 7 நாள் பண்டிகையும் ஆசரித்தார்கள். 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்னென்னைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும் என்பதை வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. படிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனங்கள் வரை. பரிசுத்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனங்கள் வரை. ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பண்டிகை நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக தமிழிலே ஒரு பழமொழி சொல்வதுண்டு, ஆலயமில்லாத கிராமத்திலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆலயமில்லாத கிராமத்திலே குடியிருக்கக்கூடாது என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபையாக இந்த ஆலயத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரை ஆராதனை செய்யும்படியாக, நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி நாம் இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடியினால் இந்த ஆலயத்தை நேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
இந்த 9வது ஆலய பிரதிஷ்டைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பண்டிகை நாளிலும் இந்த பேரிடர் நாட்களாக இருப்பதினாலே நாம் ஆலயத்திற்கு வந்து ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் நீங்கள் வீட்டிலிருந்தே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதை ஆண்டவர் உதவி செய்தபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பண்டிகை நாளிலே ஆலயம் திறந்திருக்கும். ஆகவே நீங்கள் தனித்தனியாகவோ அல்லவென்றால் குடும்பமாகவோ நீங்கள் ஆலயத்திற்கு வந்து ஜெபித்து விட்டு கடந்து செல்லுங்கள். உங்களில் நேர்ச்சை காணிக்கைகளை நீங்கள் முன்பாக செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மகிமையின் ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஜிம் என்கிற ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. அவனுக்கு ஆலயத்திற்கு செல்வது என்பதும் தெரியாது. அவன் தொழில் என்னவென்றால் அதிகாலையில் எழுந்து இந்த செய்தி தாள்களை எடுத்து சென்று ஒவ்வொரு வீட்டிற்கும் போடுவான். பேப்பர் பாய். அதில் கிடைக்கிற கொஞ்ச வருமானத்தை வைத்து அவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சரியான ஆடைகள் கிடையாது. தெரு ஓரத்திலே அவன் தங்கி இருந்தான். சரியான வீடு கிடையாது. ஆனபடியினால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அவன் கலந்து கொள்வது கிடையாது. ஒருவேளை என்னை எல்லாரும் தவறாய் நினைத்து விடுவார்களோ, ஏளனமாய் பார்ப்பார்களோ என்று சொல்லி அவன் கலந்து கொள்வது கிடையாது. ஆனால் அவன் ஒரு காரியத்தை செய்வான். தினந்தோறும் மாலை வேளையிலே நேராக ஆலயத்திற்குள்ளாய் கடந்து செல்லுவான். ஆலயம் திறந்திருக்கும். அவனுக்கு எப்படி ஜெபிப்பது என்றெல்லாம் தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், ஜீசஸ், ஜிம் வந்திருக்கிறேன். இயேசுவே, நான் ஜிம் வந்திருக்கிறேன். அவ்வளோதான். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவன் கடந்து சென்று விடுவான். இப்படியாக பல மாதங்கள் அவன் செய்து வந்தான். ஒரு நாள் அவன் இந்த செய்தித்தாள்களை ஒவ்வொரு இல்லத்திற்காய் அதிகாலை வேளையிலே போட்டுவிட்டு செல்லுகிற பொழுது ஒரு பெரிய விபத்திற்குள்ளாக அவன் சிக்கிக்கொண்டான். பேச்சு மூச்சு இல்லாமல் அவனை பொது மருத்துவமனையிலே கொண்டு சென்று சேர்த்திருந்தார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவன் உயிர் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட வேளையிலே ஒரு நாளானது, 2 நாளானது. அவன் உயிரிற்காக போராடி கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் மாலை வேளையிலே திடீரென்று அவன் அந்த மருத்துவமனையிலே ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. அவனை சேர்த்திருந்த அந்த அறையிலே ஒரு சத்தம் வந்தது, ஜிம், நான் இயேசு வந்திருக்கிறேன். ஜிம், நான் இயேசு வந்திருக்கிறேன். அவ்வளோதான். அவனுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போனது. அவன் புத்துயிர் பெற்றவனாக, சரீரத்திலே புது தெம்பு வந்தவனாக எழுந்திருந்தான். மகிழ்ச்சியோடு அவன் ஓடி சென்றான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் தேடுகிற பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். ஆண்டவரை நாம் தேடுகிற பொழுது ஆண்டவர் நம்மை தேடுகிறார். இந்த ஆலயத்திலே நம் ஆண்டவரை தேடுகிறோம். இந்த ஆலயத்திலே நம் ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். இந்த ஆலயத்திலே நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் மகிமைப்படுகிறார். நாம் எப்படி ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகிறோமோ அதை ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். முதலாவதாக சாலமோன் என்கிற அரசன் ஆண்டவருக்கு ஒரு பெரிய தேவாலயம் கட்டினான். நாம் பாடமாக வாசிக்க கேட்டோம். 2 நாளாகமத்திலே அதை பார்க்கலாம். ஒரு பெரிய தேவாலயம், பொன்னும் ரத்தினங்களும் நவரத்தினங்களும் வைத்து பார்த்து பார்த்து கட்டிய ஒரு பெரிய தேவாலயம். அங்கே ஒரு பெரிய நீண்ட ஜெபமும் இருக்கும். இந்த ஆலயத்தில் வந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார் அத்தனை ஜெபங்களையும் கேளும் ஆண்டவரே என்று சொல்லி சாலமோன் ஜெபித்து கொண்டே இருப்பான். அதற்கு முன்பாக சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது என்கிற அரசனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். நானோ கேதுரு மரத்தினால் செய்த இந்த வீட்டிலே குடியிருக்கிறேன். ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ கூடாரங்களின் நடுவிலே இருக்கிறது, திரைச்சிலையின் நடுவிலே இருக்கிறது. அதற்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜா விரும்பினான். ஆனால் அந்த ஆசை சாலமோனுக்கு அது நிறைவேறினது. சாலமோனால் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த பெரிய தேவாலயம், பார்த்து பார்த்து செய்து கட்டிய தேவாலயம்,
7 ஆண்டுகள் மிகவும் பிரயாசப்பட்டு அவருடைய எல்லா ராஜ்யத்தின் அநேக சொத்துக்களை சேர்த்து வைத்து அதன் மூலமாய் கட்டிய தேவாலயம். ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்பாக 586ஆம் வருடம் நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் அரசனால் முழுவதும் இடிக்கப்பட்டு போனது. காரணம் என்னவென்றால், அவன் நினைத்தான் பாபிலோன் அரசன் ஒரு கல்லிற்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையிலே தங்கங்களை வைத்திருப்பான், அல்லவென்றால் முத்துக்களை வைத்திருப்பான் என்று சொல்லி ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாதபடிக்கு அவ்வளத்தையும் எல்லாவற்றையும் இடித்து போட்டு விட்டான். பின்பாக 2வது மீண்டுமாய் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது அதே இடத்திலே. 2ஆம் ஆலயம் எஸ்ரா, நெகேமியா, இன்னும் இந்த எருபாகேல் போன்ற அநேகரால் அது இணைந்து கட்டப்பட்டது. அந்த ஆலயமும் அது இடிக்கப்பட்டு போயிட்டு இப்பொழுது அந்த இடத்திலே டூம் ஆஃப் த ராக் என்கிற ஒரு மசூதி இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திற்கு நீங்கள் கடந்து சென்றால் சாலமோன் கட்டின அந்த இடத்திலே இந்த மசூதியை தான் நான் பார்க்க முடியும். ஆனால் அதன் அருகிலே ஒரு சுவர் இருக்கிறது. அது சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயத்தின் மீந்திய பகுதி என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் அவர்கள் கண்ணீரின் சுவர் அல்லவனால் மேற்கு சுவர் என்று சொல்லி அதை அழைக்கிறார்கள். அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் அதிலே சென்று அழுது கண்ணீர் விட்டு ஜெபிப்பதனால் அதற்கு கண்ணீரின் சுவர் என்கிற பெயர் வந்தது. கிறிஸ்துவுக்கு முன்பாக 167ஆம் வருடத்திலே சீரியா தேசம் இஸ்ரவேலை அவர்கள் ஆட்சி செய்து வந்தது. யூதர்கள் இந்த சீரியாவுக்கு எதிராக மிகவும் அதிகமாய் கிளர்ச்சி செய்தார்கள். அதில் மிகவும் முக்கியமாக மத்தியா என்கிற ஒருவன், அவருடைய 5 பிள்ளைகள், இவளெல்லாம் கிளர்ச்சி செய்து அவர்கள் மலையிலே ஓடி தங்கியிருந்தார்கள். அதை தள்ளுபடி ஆகமமாகிய மக்காபியர்களின் வரலாறிலே நாம் பார்க்க முடியும். இந்த மக்காபியர்கள் செய்தது என்ன? ஆண்டவர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் மையமாய் வைத்து இந்த யூத சமுதாயத்தை சீரமைக்க வேண்டும், மீண்டும் ஆண்டுடைய ஆட்சி கீழாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மிகவும் பிரயாசம் எடுத்தார்கள். இந்த யூதர்கள் மிகவும் முக்கியமாக இந்த மக்காபியர்கள் இந்த எருசலேமுக்கு கடந்து வருவார்கள். அந்த ஆலயம் மிகவும் பரிதாபமாய் காணப்பட்டது. காரணம் என்னவென்றால், சீரியர்கள் அதை தீட்டுப்படுத்தி அதில் ஜியோஸ் என்கிற கடவுளுக்கு பலிபீடங்கள் எல்லாம் கட்டி ஆலயம் முழுவதும் அசுத்தமாய் காணப்பட்டது. இந்த மக்காபியர்கள் ஒரு போரிலே வெற்றி செய்து எருசலேமை தங்களுடைய ஆளுகை கீழே கொண்டு வந்து இந்த ஆலயத்தை சரி செய்ய ஆரம்பித்தார்கள். முதலாவது அவர்கள் செய்த காரியம் என்னவென்றால், இந்த குத்து விளக்கை வைத்து அதிலே எண்ணெயை ஊற்றி அதை நெருப்பை பற்ற வைத்து இந்த விளக்கு அணையக்கூடாது, எப்பொழுதும் ஆலயத்தில் விளக்கு எரிய வேண்டும் என்கிற ஆண்டவரின் கட்டளையை லேவியராமத்திலே 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பார்க்கலாம். விளக்கு அணையாதிருப்பதாக என்ற வார்த்தையின்படியாக அங்கு இருந்த குத்து விளக்கை எடுத்து அதை வைத்து அவர்கள் இந்த விளக்கை ஏற்ற ஆரம்பித்தார்கள். ஆனால் பாருங்க, அவரிடத்தில் இருந்தது ஒரு நாள் அளவிற்கு ஊற்றி வைக்கக்கூடிய ஒளிவ எண்ணெய் மாத்திரம்தான் இருந்தது. அவரிடத்தில் இருந்த எண்ணெய் ஒரு நாள் மாத்திரம்தான் அந்த விளக்கு எரியும், அடுத்த நாளே அதை அணைந்து விடும். அவரிடத்தில் ஒளிவ எண்ணெயோ இல்லை. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், தங்களிடத்தில் இருந்த விளக்கு எண்ணெயை அந்த ஒளிவ எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை பற்ற வைத்த பொழுது அது இவர்கள் 8 நாள் அளவும் அந்த ஆலயத்தை சுத்தம் செய்தார்கள், சரி செய்தார்கள். அதுவரையும் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. 8வது நாளிலே புதிய ஒளிவ எண்ணெய் கொண்டு வந்து அதில் ஊற்றும் வரையும் அந்த எண்ணெய் குறைந்து போகவே இல்லை. அதைத்தான் இவர்கள் ஹனுக்கா என்கிற பண்டிகையாக எருசலேமிலே இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஹனுக்கா என்பது ஃபீஸ்ட் ஆஃப் டெடிகேஷன், அதாவது ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வது, மறு பிரதிஷ்டை. இந்த ஆலயத்தை மீண்டுமாக பிரதிஷ்டை செய்ததை இந்த மக்காபியர்கள் கொண்டாடினார்கள். அதைத்தான் இன்றும் அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். பிரியமானவர்களே, 2வதாக இந்த ஆலயம் என்பது அது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது. எல்லா ஜனங்களுக்கும், சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு ஆகும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோமானால் பெத்தேல் என்கிற வார்த்தை கடந்து வரும். பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீடு என்று சொல்லி அர்த்தமாம். பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன், தேவனுடைய வீடு என்று சொல்லி அர்த்தமாம். அதற்கு முன்பாக இந்த யாக்கோபு அதற்கு பெயர் வைப்பதற்கு முன்பாக அதற்கு லூஸ் என்கிற பெயர் இருந்தது. லூஸ்
என்றால் பாதாம் மரங்கள் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்திற்கு தான் பெத்தேல் என்று சொல்லி அவன் பெயர் வைத்து அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆம் பிரியமானவர்களே, இந்த பெத்தேல் அல்லவென்றால் தேவனுடைய வீடு என்பது ஜெப வீடு, ஜெபிக்கிற ஒரு இடம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தோமானால் சகல ஜனங்களுக்கும் இது ஒரு ஜெப வீடு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரையும் ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கும். அங்கே ஒரு பெண் இருந்தால், 18 வருடமாக நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இன்றும் அநேகருக்கு பல வியாதிகள் இருக்கிறது, பல பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நிமிரக்கூடாத குனிந்தே நடந்த இந்த பெண்ணோ அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வருவாள், எப்பொழுதும் ஆண்டுடைய ஆலயத்திற்கு கடந்து வருவாள். ஓய்வு நாளான பின்பெல்லாம் ஆலயத்திற்கு கடந்து வந்து ஜெபிக்கிற பழக்கத்தை வைத்திருந்தாள். பிரியமானவர்களே, இன்று நம் அநேகர் ஆலயத்துக்கு வருவதை நிறுத்திவிட்டோம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்து விட்டார், எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, அல்லது நான் ஆலயத்திற்கு போனால் என்னை எல்லாரும் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி அநேகர் நிறுத்தி விட்டார்கள். ஆனால் இந்த பெண்ணோ ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தவே இல்லை. தேவாலயத்திற்கு தினந்தோறும் ஜெபாலயத்திற்கு கடந்து வந்தாள். பிரியமானவர்களே, அதன் விளைவு என்ன தெரியுமா? இயேசு அங்கே வந்தார், இயேசு இவளை தொட்டார், இயேசு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார். இன்றும் விடுதலை கொடுக்கிற இயேசு தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தோமானால் அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை நாம் பார்க்க முடியும். அன்னாளோ அவள் மிகுந்த வேதனை உள்ளவள். காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு பிள்ளை கிடையாது. அவளை அவளுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி அவமானப்படுத்தினாள், மிகவும் பரியாசப்படுத்தினாள். மிகுந்த காயப்பட்ட உள்ளத்தோடு, வேதனைப்பட்ட உள்ளத்தோடு, சாப்பிடக்கூட மனதில்லாமல் காணப்பட்டு கொண்டு கண்ணீரோடு காணப்பட்டாள். ஆனால் அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? தேவாலயத்தில் ஓடி சென்று கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு சாமுவேலை தந்தார். ஆம் பிரியமானவர்களே, அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜெபத்திலே இந்த நான் பார்த்தோமானால் 4 காரியங்களை பார்க்க முடியும். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அதை தெளிவாக சாலமோன் அரசன் குறிப்பிடுகிறான். தாழ்மையின் ஜெபம், அதைத்தான் சொல்லுகிறான், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொல்லி. தாழ்மையின் ஜெபம். ஜெபம் என்பது தேவனுக்கு நாம் கட்டளையிடுவது கிடையாது. இப்பொழுது அநேகர் கட்டளையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே இதை நீர் செய்யும், செய்யவில்லை என்றால் என்று சொல்லியெல்லாம் ஆண்டவரை கட்டளையிட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லவே அல்ல. ஜெபம் என்பது தாழ்மையின் ஜெபம். நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஆண்டவரிடத்திலே ஊற்றக்கூடிய இடம், ஆண்டவரிடத்திலே மன்றாடக்கூடிய இடம், ஆண்டவரிடத்திலே கால்களை பிடித்து கதறக்கூடிய இடம். அதுதான் தாழ்மையின் ஜெபம். இரண்டாவதாக, இந்த ஜெபம் என்பது ஆண்டவரிடத்திலே சப்ளிகேஷன் என்று சொல்லுவோம், விண்ணப்பங்களை வைக்கிறது. மூன்றாவதாக, தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்க வேண்டும், அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். நான்காவதாக, மனம் திரும்புதல் காணப்பட வேண்டும். ஏதோ ஜெபித்தோம் என்று கடந்து செல்வதல்ல, மனம் திரும்புதல் காணப்பட வேண்டும். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர்கள் மனம் திரும்பினால் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்று ஆராதனை என்பது சடங்காச்சாரமாய் அநேக இடங்களிலே மாறி போய்விட்டது. சிலர் திருமணத்திற்காக மாத்திரம் ஆராதனைக்கு வருவார்கள் ஆலயத்திற்கு. சிலர் ஆராதனைக்கு அல்லவென்றால் ஆலயத்திற்கு போவதே, இந்த ஆலயத்தில் மியூசிக்லாம் சரியில்லை, அங்கே ஒரு இடத்துல நல்லா மியூசிக் போடுவாங்கய்யா, ரொம்ப அழகாக இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், அதனால் அங்கே போகிறேன். சிலர் நடனத்துக்காகவே போகிறாங்க இல்லையா, டான்ஸ் ஆடுறதுக்கு. சிலர் நல்லா புகை போடுவாங்க, புகை போட்டு அந்த நடனம் ஆடி பப்பு இல்லை கிளப்பு மாதிரி மாறிவிட்டது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இது பரிசுத்தமான இடம், இது பரிசுத்தமான இடம். ஆண்டவர் பரிசுத்தமான ஆண்டவர். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை விரும்புவதே இல்லை. நடனத்தோடு ஆராதிக்க வேண்டும், ஆனால் ஒழுங்கும் கிரமமாய் இருக்க வேண்டும். நடனத்தை செய்வதற்காக ஆராதனை அல்ல, நடனம் ஆடுவதற்கு ஆராதனை அல்ல. அதை நாம் எச்சரிக்கையோடு காணப்பட வேண்டும். Ask not what you want God to do for you. அதாவது ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தை கேட்காதே. But ask God
what you can do for God and for the kingdom of God. நீ ஆண்டவருக்காக, ஆண்டவரின் அரசாட்சிக்காக என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீயே சோதித்து பார். ஆண்டவருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? ஆண்டவர் எனக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்க, நான் ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிறேன்? ஒன்றும் செய்யவில்லையே. யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு பின்பாக 1592 முதல் 97 வரை ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது. ஜப்பானியர்கள் கொரியா தேசத்தை அவர்கள் பிடித்தார்கள். இராணுவம் சுற்றி வளைத்தது. இந்த கொரிய தேசம் ஜப்பானின் ஆட்சிக்கு கீழாய் வந்த பிறகு இந்த ஜப்பானியர்கள் அங்கே இருந்த அநேகரை அடிமைப்படுத்தினார்கள். மிகவும் முக்கியமாக போதகர்களை கைது செய்து கேவலமாய் நடத்தினார்கள். ஆலயங்கள் மூடப்பட்டது. ஒரு ஆராதனையும் கிடையாது. ஜனங்கள் எல்லாம் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஒரு போதகர் அந்த ஜப்பானில் இருந்த ஒரு இராணுவ அதிகாரியை அணுகி, ஐயா, தயவு செய்து ஒரே ஒரு ஆராதனைக்கு வாய்ப்பு கொடுங்கள். நாங்கள் கொஞ்சம் பேர் கூடி எங்களுடைய இடத்திலே, என்னுடைய ஆலயத்திலே ஆராதனை செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லி கேட்டார். அவர்கள் சிரித்தார்கள். பின்பதாக சரி என்று சொல்லி ஒத்துக்கொண்டார்கள். இந்த செய்தி காட்டுத்தீயாக எல்லா இடத்திலும் பரவியது. இந்த கொரியர்கள் அங்கங்கிருந்து எல்லாரும் சேர்ந்து வந்தார்கள். ஆராதனை ஆரம்பமானது. ஆராதனை ஆரம்பமான உடனே ஒரு பாடலை பாடினார்கள். உம்மண்டை கர்த்தரே நான் சேரட்டும் என்ற பாடலை அவர்கள் பாடினார்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற பொழுதே இந்த ஜப்பான் இராணுவத்தினர்கள் பின் கதவு வழியாக உள்ளே நுழைந்து ஆங்காங்கே இந்த கெரோசின் மண்ணெண்ணெயை எல்லா இடங்களிலும் ஊற்ற ஆரம்பித்தார்கள். அதை தெரிந்து கொண்ட ஒரு சிலர் தப்பிக்க முயற்சி செய்து வெளியே ஓடினார்கள். ஆனால் பரிதாபம், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். உள்ளே இருந்தவர்களுக்கு தெரிந்தது, இனி நாம் உயிர் பிழைப்பது கடினம். ஆகவே அவர்கள் ஒரு பாடலை பாட ஆரம்பித்தார்கள். At the cross, at the cross, where I saw the light. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் என்கிற பாடலை அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரமெல்லாம் நீங்கி போயிற்று என்று பாடலை பாடுகிற பொழுது இந்த ஜப்பானியர்கள் அந்த ஆலயத்தை சுற்றிலும் தீயை கொளுத்தினார்கள். உள்ளே இருந்த அத்தனை பேரும் மரித்து போனார்கள். இந்த ஜப்பான் இராணுவம் பின்பாக விலக்கி கொள்ளப்பட்ட பின்பு அதே இடத்திலே ஞாபகார்த்தமாக ஒரு மண்டபத்தை கட்டியிருந்தார்கள். 1972 கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு பின்பாக இந்த ஜப்பானிலிருந்து ஒரு போதகரும் அவருடைய குழுக்களும் கடந்து சென்று இதை பார்க்க அந்த இடத்திற்கு சென்றிருந்தார்கள். அதை பார்த்த உடனே மிகுந்த வேதனை. அவர் திரும்பி சென்றார். ஜப்பானிலே இதை அறிவித்தார். அங்கே அநேக பணங்களை திரட்டி மீண்டும் கொரியாவுக்கு வந்து இந்த ஞாபகார்த்த இடத்திலே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார்கள். அங்கே ஆராதனை ஆரம்பித்தார்கள். இந்த ஆராதனை ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆலயத்திலே ஆராதனை செய்வதற்கு கூடி வந்திருந்தார்கள். ஜப்பானியர்கள், கொரியர்கள் யாவரும் கூடி வந்திருந்து ஆராதனை செய்வதற்கு வந்திருந்த பொழுது 1597 நடந்த அந்த சம்பவத்திற்காக வருத்தப்பட்டு இந்த ஜப்பானியர்கள் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார்கள். தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஒருவேளை எங்களுக்கும் அதற்கும் நேரடியாக தொடர்பு இல்லை, ஆனாலும் கூட எங்கள் முன்னோர்கள் இதை செய்து விட்டார்கள், மன்னியுங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் கொரியர்களின் மனக்கசப்பு மாறவே இல்லை. இணைந்து இந்த ஞாபகார்த்தமாக அதே பழைய பாடலை பாட ஆரம்பித்தார்கள். உம்மண்டை கர்த்தரே என்ற பாடலை பாடினார்கள். உம்மண்டை கர்த்தரே நான் சேரட்டும் என்று பாடினார்கள். அப்பொழுதும் அந்த மனக்கசப்பு இந்த கொரியர்களுக்குள் இருந்து கொண்டிருந்தது. இரண்டாவதாக அட் த கிராஸ், சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் என்ற பாடலை பாடுகிற பொழுது இந்த ஜப்பானியர்கள் கொரியர்களின் கரங்களை பிடித்து பாட ஆரம்பித்தார்கள். அவர் உள்ளத்தில் இருந்த மனக்கசப்பெல்லாம் மாறினது. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இந்த ஆலயம் ஒருவேளை அந்த நாட்களிலே அநேகர் மரித்து போனார்கள், ஆனால் இன்றோ எங்களுக்குள் இருக்கிற இந்த மனக்கசப்பெல்லாம் மாற்றி போடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். அத்தனை மனக்கசப்பு மாறினது. ஆம் பிரியமானவர்களே, இது மனம் திரும்பி மன்னிக்கப்படுகிற ஒரு இடம். இந்த தேவாலயம் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளுகிற இடம். இந்த தேவாலயம் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிற இடம். கூனி நிமிரக்கூடாத கூனி அற்புதங்களை பெற்றுக் கொண்டாலே, இதோ இந்த சாமுவேலின் தாயாகிய அன்னாள் ஜெபித்த பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொண்டாலே, அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை நாம் ஜெபிக்கிறதற்காக, ஆண்டவருடைய
ஆலயத்திலே கூடி வருவோமானால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்விலே அற்புதம் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமில்லை, எந்த சந்தேகமில்லை. அமர்ந்தபடியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நல்ல பிரதிஷ்டை நாளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்து கொள்ள உள்ளங்களிலே பெருமை இருக்குமானால், எங்கள் உள்ளங்களிலே தவறான சிந்தனைகள் இருக்குமானால் எங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்வீராக. மனக்கசப்பெல்லாம் மாறி போகட்டும். ஒருவேளை எங்களை காணிக்கையை கொண்டு வருகிற பொழுது சகோதரன் பேரில் எங்களுக்கு குறைவுண்டானால் அதை காணிக்கையை வைத்துவிட்டு சகோதரனோடு ஒப்புரவாகட்டும். பின்பு வந்து அந்த காணிக்கையை செலுத்த என்றபடியாய் ஆண்டவரே நாங்கள் ஒப்புரவாகி ஒருவருக்கொருவர் இணங்கி ஆண்டவரை ஏகோபித்து மகிழ்ச்சியோடு ஜீவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் கடந்து வருவதாக. இந்த மகிமையின் ஆலயத்தினால் நீர் ஆண்டவரே மகிமைப்படுவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. நம்ம யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 394 பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, என்னாலுமே துதிப்பாய். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம். பிரியமானவர்களே, இன்று ஆலயம் திறந்திருக்கும். நீங்கள் குடும்பமாக தனியாக நீங்கள் ஜெபிக்க கடந்து வாருங்கள். வந்து ஜெபித்து விட்டு உங்களுடைய காணிக்கைகளை, நேர்ச்சை காணிக்கைகளை ஆலயத்திலே செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பேரிடர் கொரோனா நாட்களிலே நீங்கள் முடிந்தவர்களுக்கு உங்களாலான உதவியை செய்யுங்கள். அதைத்தான் இயேசு சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் சொல்லி. முடிந்த அளவிற்கு நீங்கள் பிறருக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 394வது பாடல். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையினில் உன்னதனார் செய்த, இந்நாள் வரையினில் உன்னதனார் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடிரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினாள், எந்த வேளையும் அவரோடு தங்கினாள். ஏற்றி பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல பண்டிகை நாளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மனமகிழ்ச்சி நாளிலே உம்மை துதிக்கும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தந்த வாய்ப்பிற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களின் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நன்மையும் கிருபையும் நிறைவாய் உண்டாகட்டும். தகப்பனே, நீரே எங்கள் துணையாக, நீரே எங்கள் கேடகமாக, நீரே எங்கள் அடைக்கலமாக, நீர் எங்கள் பாதுகாவலாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தகப்பன் அல்லவா, பரிகாரியாய் இருந்து வழி நடத்துவீராக, அற்புதங்களை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகிமையின் ஆலயத்திலே மகிமையை ஆண்டவரே உம்முடைய மகிமையை நிறைவாய் நாங்கள் காண உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீ நன்மை செய்கிற தகப்பன், எங்களுக்கு நன்மை செய்வீராக, குடும்பங்களை கட்டுவீராக, சிறியோர் பெரியோர் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேவாலயம் தொடர்ந்து ஆண்டவரே அநேகருக்கு நன்மை பயப்பதாக, அநேக குடும்பங்கள் ஆண்டவரே இணைந்து ஆண்டவரை துதிக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இணைந்து கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்த உதவி செய்யும். பண்டிகை நாட்களில் மகிழ்ச்சியோடு காணப்பட உதவி செய்வீராக. தேவாலயத்தின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்றபடியாய் ஆண்டவரே இந்த ஆலயத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரும் சுகித்திருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே அற்புதங்களை செய்யுங்க, வழி நடத்துவீராக. பெரிய காரியங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிழ்ச்சி நிறைந்த காரியங்கள் நடக்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் மனதின் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, நாவிடம் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்ல கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன். ஆமீன். யாவருக்கும் பண்டிகையின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.